கோவை மதுக்கரை பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் ஒற்றை யானை தற்போது மேலும் 2 காட்டு யானைகளுடன் கூட்டாக சுற்றித் திரிகிறது. இதனால் ஒற்றை யானையை பிடிக்கும் வனத்துறையின் முயற்சியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனி ஒருவனாக ஊருக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து வந்த ஒற்றை காட்டு யானை தனக்கென கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி கூட்டாளிகளோடு வலம் வரும் காட்சிதான் இது. பாலக்காடு சாலையை தாண்டி மதுக்கரை பகுதிக்குள் 3 யானைகள் நுழைவதும் இரவு முழுவதும் அவை ஊருக்குள் சுற்றி திரிந்து அதிகாலை மீண்டும் வனத்திற்குள் நுழையும் காட்சிகளையும் புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. யானைகளின் இந்த நடமாட்டம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்க இருக்கிற மக்களும் கொஞ்சம் பீதியா தான் இருக்காங்க. ஆனா அது ஜாலியா தாண்டி ஜாலியா போகுது. ஒத்த யானை இருந்தது, இப்ப 3 யானை ஆகி போச்சு. இவங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குது. பாதுகாப்பு கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. அது இல்லைன்னா பிடிக்கணும், ஏதோ ஒன்று செய்யணும். அது ஒன்னா சேர்த்து ஒன்னு வந்துட்டு இருந்தது. அது எவ்வளவு ஜாலியா தாண்டி போகுதுங்க. இங்க கால் எடுத்து அங்கே வச்சுட்டு அழகா போகுதுங்க. அது எப்போ துரத்துறாங்க, பட்டாசு வச்சு வெடிக்கிறாங்க. அது பயந்து ஓடி அது வீதிக்குள்ள ஓடி வந்துருது. ஊருக்குள்ள வந்துன்னா ஒரு கலாட்டா பண்ணுது. கூட்டத்தில் இருந்து பிரிந்து கடந்த 6 மாதங்களாக ஊருக்குள் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க வனத்துறையினர் மிஷன் மதுகரை மகாராஜாவை தொடங்கினர். மகாராஜாவுக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதை கும்கி யானையாக மாற்றலாம் என்பது வனத்துறையினரின் திட்டம். அதற்காக 3 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு முகாம் போடப்பட்டிருக்கிறது. எனினும் வனத்துறையின் திட்டத்திற்கு சவால் விடும் விதமாக மகாராஜா தற்பொழுது கூட்டாளிகளோடு சுற்றித் திரிகிறது. மகாராஜாவின் இந்த சவாலை சமாளிக்க டாப் ஸ்லிப்பில் இருந்து சீனியர் கும்கி யானையை வரவழைத்திருக்கிறார்கள் வனத்துறையினர். இந்த யானை வந்தவுடன் 4 கும்கி யானைகளின் உதவியோடு மகாராஜாவை பிடிக்க திட்டமிட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.